வணக்கம் மக்களே. அதாவது நக்கீரன் கோபால் இருக்கார் இல்லைங்களா, அவர் எப்படி வளர்ந்தான்றத இப்போ இருக்க சமுதாய பிரிவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் மைக்ரோஃபோன் தான் இருக்கும், செல்ஃபோன் கிடையாது, டிவி கூட வசதி கிடையாது. பட் அந்த காலத்தில் வெறும் பத்திரிக்கை தான். பத்திரிக்கைலாம் பயங்கர மூவிங்க. துக்ளக், குமுதம், இவரோட பத்திரிக்கை நக்கீரன், இதெல்லாம் நல்லா போயிருந்தது. இவர் பத்திரிக்கை துக்ளக்கை வின் பண்ணணும், நம்ம லீடிங்கில் போன சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வீரப்பங்கிட்ட லிங்க் வச்சுக்கிட்டு போய் பார்த்து, ஐயா நான் உங்களை பார்க்க வருவேன், நீங்கள் என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் உங்களை வச்சு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவார். ஒரு கதை எழுதுவார், மறுபடியும் போவார் காட்டுக்குள்ளே. அவர் பார்த்துருக்காரு, இருந்தாலும் நம்மளை மாதிரியே ஒரு மீசை வச்சுருக்கான், நல்லா வந்தான் அப்படிங்களா. போய் அதாவது கருப்பாக இருக்கும் பொய் சொல்ல மாட்டான் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவரும் நம்மளை மாதிரி மீசை வச்சுருக்காரு, நல்லவர் தான் நினச்சிட்டு அவரை வரும்போதெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்து பேசி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசி அனுப்பிச்சிருந்தார். பட் இப்படியே ஒரு பத்திரிக்கை பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு. இப்படி தான் நக்கீரன் வளர்ந்தார். இப்படி வளர்ந்த மனுஷன் இவர் மூலம் யோக்கியமாக வளர்ந்தாரான்னா, ஏன்னா இவர் போடுறாரு பின்னாடி இப்போ போலீஸ் சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க முடியாது தானே. சும்மா அது ஒரு ட்ராமா, அது ஒரு அரசியல். இப்படியே வளர்ந்தவன் தான் அவர். வளர்ந்த மனுஷன் தான் நக்கீரன் கோபால். அவரு இன்னைக்கு இவருக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. புதுசாக ஒரு நடிகர் திரைப்படத்தில் விலகி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யணும் வந்திருக்காரு. அவரு போய் ரொம்ப தரக்குறைவா இவர் பேசுறது, இவர் நாக்கு இருக்குல்ல, அதுவே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அந்த அளவுக்கு இவருடைய வயசு என்ன, அவர் வயசு என்ன, திருப்பி அவர் பேசிட்டாருன்னா இவ்வளோ நாள் சம்பாதிச்ச மரியாதைலாம் போயிடும். அசிங்கம். வாழலாம், மரியாதை இல்லாமல் வாழக்கூடாது. நீங்கள் மரியாதை இல்லாத பேசுகிறீங்க, தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. இதில் அவர் மனசு ரொம்ப ஒழிச்சதை வச்சிங்களேன், கடவுள் என்ன பண்ண பார்த்தீங்களா, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவார். என்ன எப்படின்னா, உங்கள் உடல்நிலை பாதிக்கும். என்ன நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு பேச்சே வராது போயிடும், அந்த நாக்கே எதிரி ஆகிடும், உடல் ரொம்ப பாய்ச்சிரும். அதாவது இறைவன் பார்த்துட்டே இருக்காரு, யார் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. இப்போதைக்கு உங்களுக்கு இறைவன் நல்லது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் இறைவனே இல்லை சொல்கிறாச்சே, அப்புறம் இறைவனை பற்றி எங்கே நம்ப போகிறீங்க? அதனால் கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரு பதில் இறைவனால் வழங்கப்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆக சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. ஐயா, நீங்கள் இனிமேயாச்சும் யாரையும் தரக்குறைவாக பேசாதீங்க. என்ன தரக்குறைவாக நம்ம வீட்டில் ஒரு தம்பியை பேசினா கூட திருப்பி பேசிடுவாங்க. அது மாதிரி உலகம் யங்ஸ்டர்ஸ் உலகம். நீங்கள் வயசானவங்க, அதெல்லாம் போச்சு. எத்தனை நாள் நம்ம லைஃப்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க கொஞ்ச நாள் இருந்து நல்லது செய்ய போகிறேன்னு வந்திருக்காங்க, செய்யட்டும், ஆதரிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.